ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Many people do like this. Many people do like this. Many people, நிறைய பேர். Do அப்படின்னா பண்ணுறது. ஸோ many people do. இது மாதிரி தான், இப்படி தான், லைக் திஸ். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. many people do like this. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் இது மாதிரி பண்ண முடியுமா? உன்னால் இது மாதிரி பண்ண முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you do like this? Can you do like this? Can you do? உன்னால் பண்ண முடியுமா? Like this, இது மாதிரி உன்னால் பண்ண முடியுமா? Can you do like this? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாராலையும் இது மாதிரி பண்ண முடியாது. யாராலையும் இது மாதிரி பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can do like this. No one can do like this. No one can do like this. யாராலையும் இது மாதிரி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதை எப்படி சொல்லலாம்? I already have done like this. I already have done like this. I already have done. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். லைக் திஸ், இது மாதிரி. நான் ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஐ ஆல்ரெடி ஹாவ் டன் லைக் திஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போதும் இதை பற்றியே பேசிகிட்ருக்க. நீ எப்போதும் இதை பற்றியே பேசிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஆல் த டைம். யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஆல் த டைம். யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். நீ இதை பற்றி பேசிகிட்ருக்க. ஆல் த டைம், எப்போதும், எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்க. யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஆல் த டைம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றியே பேசி பேசி உனக்கு போர் அடிக்கலையா? இதை பற்றியே பேசி பேசி உனக்கு போர் அடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Aren't you bored of talking about this all the time? Aren't you bored of talking about this all the time? Aren't you bored? உனக்கு போர் அடிக்கலையா? Of talking about this all the time. எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசி பேசி உனக்கு போர் அடிக்கலையா? எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசுகிறது உனக்கு போர் அடிக்கலையா? Aren't you bored of talking about this all the time? ஸோ இதுவே எப்போதும் இதையே பண்ணுறது உனக்கு போர் அடிக்கலையா? எப்போதும் இதையே பண்ணுறது உனக்கு போர் அடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Aren't you bored of doing this all the time? Aren't you bored of doing this all the time? Aren't you bored of doing this? இதை பண்ணுறது உனக்கு போர் அடிக்கலையா? ஆல் த டைம், எப்போதும், எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணுறது உனக்கு போர் அடிக்கலையா? Aren't you bored of doing this all the time? நெக்ஸ்ட் ஒன், இதை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிடுச்சு. இதை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிடுச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm bored of hearing this all the time. I'm bored of hearing this all the time. I'm bored அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது. Of hearing this, இதை கேட்குறது எனக்கு போர் அடிக்குது. All the time, எப்போதும், எப்போ பார்த்தாலும் இதையே கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிக்குது. I'm bored of hearing this all the time. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எப்போதும் இதை பற்றியே பேசுகிற? நீ ஏன் எப்போதும் இதை பற்றியே பேசுகிற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you talking about this all the time? Why are you talking about this all the time? Why are you talking? நீ ஏன் பேசுகிற? About this, இதை பற்றி. All the time, எப்போதும், எப்போதும் நீ ஏன் இதை பற்றியே பேசுகிற? இதுவே அவன் ஏன் எப்போதும் இதை பற்றியே பேசுகிறான்? Why is he always talking about this? Why is he always talking about this? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச மாட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not talk about this anymore. I will not talk about this
anymore. I will not talk about this. நான் இதை பற்றி பேச மாட்டேன். anymore அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச மாட்டேன். I will not talk about this anymore. So next one, நீ இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாது. நீ இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எனக்கு கொடுத்த புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீ எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு புக்கு கொடுத்தில, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The book you gave me is interesting. The book you gave me is interesting. The book you gave me. நீ எனக்கு கொடுத்த புக்கு இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா ஆர்வமாக இருக்குது, நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நல்லா இருக்குது. The book you gave me is interesting. So next one, போன வாரம் நம்ம சாப்பிட்ட சிக்கன் நல்லாவே இல்லை. போன வாரம் நம்ம சாப்பிட்ட சிக்கன் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம சாப்பிட்டோம்ல அது நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The chicken we ate last week was not good. The chicken we ate last week was not good. The chicken we ate last week. போன வாரம் நம்ம சாப்பிட்ட சிக்கன் was not good. நல்லா இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நேத்தி உன்னை பார்த்த ஆளை எனக்கு காமி. நேத்தி யாரோ உன்னை பார்த்தாங்கன்னு சொன்னில, அது யார் உன்னை பார்த்தாங்கன்னா அந்த ஆளை எனக்கு காமி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Show me the person who saw you yesterday. Show me the person who saw you yesterday. Show me the person. எனக்கு அந்த ஆளை காமி. Who saw you yesterday. நேற்று உன்னை பார்த்த அந்த ஆளை எனக்கு காமி. நேற்று உன்னை பார்த்த யார் பார்த்தாங்களோ அவங்கள எனக்கு காமி. Show me the person who saw you yesterday. So next one, இதுவே நேற்று நீ பார்த்த ஆளை எனக்கு காமி. நேற்று நீ பார்த்த ஆளை எனக்கு காமி. நேற்று யாரையோ நீ பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னில, அது யாருன்னு என்கிட்ட காமி. ஸோ முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் உன்னை பார்த்தவங்கள எனக்கு காமி. ஸோ இப்போ சொல்கிறது நீ பார்த்தவங்கள எனக்கு காமி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Show me the person you saw yesterday. Show me the person you saw yesterday. ஸோ இங்கே show me the person who you saw yesterday அப்படின்னு வரலாம், ஆர் show me the person you saw yesterday அப்படின்னு வரலாம். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸில் show me the man who saw you. who saw you, உன்னை பார்த்தவங்க யாருன்னு காமின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே வந்து who நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். பட் இந்த சென்டென்ஸில் நீ பார்த்தவங்க யாருங்கிறத காமி அப்படிங்கிற இடத்துல நம்ம who யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் சென்டென்ஸில் ஹூங்கிறது சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே ஹூங்கிறது ஆப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஹூங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியும் சொல்லலாம், பண்ணாமலும் சொல்லலாம். பட் லாஸ்ட் சென்டென்ஸில் ஹூங்கிறது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அங்கே ஹூங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? ஷோ மீ த பர்சன் யூ சா எஸ்டர்டே. நீ பார்த்த ஆளை எனக்கு காமி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பண்ணின தப்புக்காக நானே என்னை திட்டிக்கிட்டேன். நான் பண்ணின தப்புக்காக நானே என்னை திட்டிக்கிட்டேன். நம்ம போய் ஏன் இந்த தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை திட்டிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I scolded myself for my mistake. I scolded myself for my mistake. I scold அப்படின்னா திட்டுறது. ஸோ I scolded அப்படின்னா நான் திட்டினேன். I scolded myself அப்படின்னா நான் என்னையே நான் திட்டிக்கிட்டேன். For the mistake, for my mistake, நான் பண்ணின தப்புக்காக நான் என்னையே திட்டிக்கிட்டேன். For the mistake I did, நான் பண்ணின தப்புக்காக நான் என்னையே திட்டிக்கிட்டேன். I scolded myself for my mistake, or I scolded myself for the mistake I did. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்ய ஆரம்பித்ததுனால அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மழை பெய்ய ஆரம்பித்ததுனால அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போது அவங்க வெளியில் வந்தாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சது, அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It started to rain, so they went into the house. It started to rain, so they went into the house. It started to rain, மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஸோ they went into the house, அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
3 மணி நேரம் மழை நிற்காமல் பெய்தது. 3 மணி நேரம் மழை நிற்காமல் பெஞ்சுது. நானும் இப்போ நிற்கும் அப்போ நிற்கும்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் மழை நிற்கவே இல்லை. 3 மணி நேரம் மழை நிற்காமல் பேஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It rained for 3 hours without stopping. It rained for 3 hours without stopping. It rained மழை பெய்தது. For 3 hours 3 மணி நேரமாக. Without stopping நிற்காம 3 மணி நேரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. It rained for 3 hours without stopping. So next one. அவளோட முகத்தை கையால் மூடிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அவளோட முகத்தை கையால் மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She put her hand over her face and began to cry. She put her hand over her face and began to cry. She put her hand over her face. அப்படின்னா அவளோட முகத்தை கையால் மூடிக்கிட்டு. She put her hand over her face and began to cry. அழ ஆரம்பிச்சா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது. சில பேருக்கு நம்மளை பிடிக்காம போகலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can't be good to everyone. We can't be good to everyone. We can't be good. நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது. To everyone எல்லோருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது. We can't be good to everyone. So next one. உனக்கு ஏன் அவனை பிடிக்கவே மாட்டுது? நீ ஏன் அவனை எப்பயும் திட்டிகிட்டே இருக்க? உனக்கு ஏன் அவனை பிடிக்கவே மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you like him? Why don't you like him? Why don't you like him? உனக்கு ஏன் அவனை பிடிக்க மாட்டுது? Why don't you like him? ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் அவனை எப்போதும் திட்டிகிட்டே இருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you always scold him? Why do you always scold him? himனா அவனை. Why do you always scold? நீ ஏன் எப்போதும் திட்டுற? Why do you always scold him? நீ ஏன் எப்போதும் அவனை திட்டுற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not that kind of person. He is not that kind of person. அப்படின்னா அவன் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not what you think of him. அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. He is not what you think of him. Next one. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ தெளிவாக இரு. நீ எதை பற்றி யோசிக்காத. நீ மனசை போட்டு குழப்பிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't get confused. அப்படின்னா குழப்பம். ஓகேவா? ஸோ you don't get confused அப்படின்னு குழப்பிக்காத. நெக்ஸ்ட் ஒன். என்னோட முடிவில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have any doubts in my decision. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. In my decisions என்னோட முடிவில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நீ அவனை சந்தேகப்படுறியா? உனக்கு அவன் மேலே சந்தேகம் இருக்கா? நீ அவனை சந்தேகப்படுறியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை எங்கே எப்படி கேட்கலாம்? Do you doubt him? Do you suspect him? ஸோ சஸ்பெக்ட்னாலும் சந்தேகப்படுறது. ஓகேவா? ஸோ do you doubt him or do you suspect him? ஸோ நெக்ஸ்ட் ஒன். எனக்கு எப்போதும் அவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை பண்ணுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணவா. இதை பண்ணுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணவா. இதை இங்கிலீஷில் போய் கேட்கலாம். Shall I help you to do this? Shall I help you to do this? Shall I help you? நான் உனக்கு உதவி பண்ணவா. To do this, இதை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், என்னோட திட்டம்படி இது கண்டிப்பாக நடக்கும். என்னோட திட்டம்படி இது கண்டிப்பாக நடக்கும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will definitely happen according to my plan. It will definitely happen according to my plan. It will definitely happen. இது கண்டிப்பாக நடக்கும். According to my plan, என்னோட பிளான் படி, என்னோட திட்டம் படி இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை பற்றி ஏதாவது சொல்லி தான் ஆகணும். நீ இதை பற்றி ஏதாவது சொல்லி தான் ஆகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must say something about this. You must say something about this. You must say something. நீ கண்டிப்பாக ஏதாவது சொல்லணும். About this, இதை பற்றி நீ கண்டிப்பாக ஏதாவது சொல்லி தான் ஆகணும். You must say something about this. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.